திண்டுக்கல் தலப்பக்கட்டி சிக்கன் பிரியாணி வீட்லயே நல்ல உதிரி உதிரியா ஆத்தென்டிக்கா எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா? இப்போ பிரியாணி பண்றதுக்கு நான் 1/4 படி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது 400 கிராம். 3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி 2 போதும், 1/2 லெமன், 2 பச்சை மிளகாய், ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லி இலை. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு புதினா மல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா பண்றதுக்கு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கசகசா, சோம்பு, அது கூட கொஞ்சமா மிளகு இதை மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கீயும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதுல முக்கியமான ஸ்டேஜே வெங்காயத்தை நல்ல பொறுமையா தீயிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும். அப்பதான் பிரியாணிக்கு நல்ல கலர் வரும். புதினாவும் மல்லியும் இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்சிருக்க பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா மசிச்சு வதக்கிக்கலாம். நல்ல தாராளமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் இது கூட வதக்கிக்கலாம். சிக்கன் நான் 1/2 kg எடுத்திருக்கேன். எப்பவுமே பிரியாணி பண்றப்ப ரைஸ்க்கு ஈக்குவலா சிக்கனோ மட்டனோ இருக்கணும். அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கன் கூடவே 2 குழிக்கரண்டி தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ரைஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ் வச்சிடலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்துட்டோம்னா 1க்கு நான் 1.25 வச்சிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி வந்துச்சு இல்லையா. சால்ட் செக் பண்ணிட்டு தேவைப்பட்ட சால்ட் சேர்த்துட்டு ஃபைனலா 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கையளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு 80% தண்ணி இழுத்ததுக்கு அப்புறமா நம்ம தம் போட்டுற வேண்டியதான். 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லயும் லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸும் வச்சுட்டு ஓபன் பண்ணோம்னா சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பக்கட்டி பிரியாணி ரெடி. 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் இன்னும் நல்ல மனமா இருக்கும். நானும் யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நான் சொன்ன அளவுகளோட டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. எங்க வீட்டில் நான் பண்ற பிரியாணிக்கு எல்லாருமே அடிமை. அதே மாதிரி உங்க வீட்லயும் ஆயிடுவாங்க.